பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தராய் இருங்கள். பரலோகத்தில் 24/7 கேட்டிருக்க ஒரே சத்தம் என்ன தெரியுங்களா? சேனையின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று 24 மணி நேரமும் தூதர்கள் அவரை துதித்து பாடிக்கொண்டே இருப்பாங்களாம். உலகத்தில் பரிசுத்தர்னு சொல்கிற வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் யாருன்னா நம்ம தேவன் தான். அவரை போல பரிசுத்தர் வேறு யாருமே கிடையாது. அது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை தேவனை தரிசிப்பாக சொன்னாங்க இல்லையா? நம்ம இருதயத்தில் கர்த்தர்ட்ட ஒரு பரிசுத்தத்தை வாங்கணும். கண்களில் ஒரு பரிசுத்தம், கைகளில் ஒரு பரிசுத்தம், செவிகளில் ஒரு பரிசுத்தம், இருதயத்தில் ஒரு பரிசுத்தம், வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம், ஊழியத்தில், குடும்பத்தில், செய்கிற வேலைகளில், தொழிலில், எல்லா இடத்துலையும் ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் இருப்பார். என்னன்னா, நான் பரிசுத்தராக இருப்பது, உங்கள் தேவனாகிய நான் பரிசுத்தராக இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அவரை போலவே பரிசுத்தமாக அவங்களும் என்னை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தரை தொழுது கொள்ளுனாலும் சரி, ஒரு பரிசுத்தம் தேவைப்படுது. பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? பரிசுத்தமே நமக்கு ஒரு அலங்காரமாக மாறும்போது, அவரை தொழுது கொள்ளும்போது நம்ம தொழுகை அவருக்கு ஒரு இன்பமாக, அவர் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னொரு வசனம் சொல்லுதுன்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லைன்னு வசனம் இருக்குது. தேவனை தரிசிக்கணுமா, அவர் முகமாக தரிசிக்கணுமா, தரிசனங்களை காணணுமா, பரலோக தரிசனத்தை காணணுமா, தீர்க்க தரிசனம் உரைக்கணுமா, தீர்க்க தரிசனம் வர வேண்டுமா, நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் தேவைப்படுது. கர்த்தாவே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உலகத்தில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் உலகத்தில் இருக்கும் உலகம் பாவம் இச்சை நிறைந்தது. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அநேக பாவங்களும் செஞ்சுருப்போம். பாவம் நம்மில் பாவம் இல்லை என்று சொன்னோம்னா நம்மை நாமே வஞ்சிக்கலாயிருப்போம்னு வசனம் இருக்கு இல்லையா? நான் பாவம் எந்த பாவமும் செய்யவே இல்லை, நான் பரிசுத்தமாக இருக்குன்னு சொன்னால் அது பாவம். கர்த்தாவே, நான் அநேக பாவங்கள் செஞ்சுருக்கேன், என் பாவங்களை மன்னிங்க ஏசப்பா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களும் இன்றைக்கி என்னை சுற்றி இருக்கும் வசனம் இல்லையா? முடத்தத்தெல்லாம் எனக்கு கழுவிங்க ஏசப்பா, கல்வால் சிந்தப்பட்டத்தெல்லாம் எனக்கு கழுவிங்க ஏசப்பான்னு சொல்லி தினமும் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டுகளாக மாறும்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் பரிசுத்தவானாய் மாற்றுவார். பரிசுத்தவான ஆசீர்வாதம், அபிஷேகம், வல்லமை எல்லாம் உங்களுக்கு எனக்கு கடந்து வருகிறது. கர்த்தர் எதிர்பார்க்குற பரிசுத்தத்தை பரிசுத்தவானாக இன்றைக்கி நம்ம மாறுவோம். நான் பரிசுத்தராக இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தமாக சொல்லியிருக்கா இல்லையா? கர்த்தாவே என்னை பரிசுத்தவானாக மாற்றேன்னு கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக பரிசுத்தவானாய் மாற்றி பரலோகத்துக்கு என்று தகுதிப்படுத்துவார். ஆமேன். God bless you.